பணத்தை கொண்டு வந்திருக்கல? கொண்டு வந்திருக்கேன். சரி, பணத்தை கொடு. முதல்ல ஆர்கே எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. முதல்ல பணத்தை கொடு, அப்புறமா பதில். உன் மாமனார் பெங்களூர்ல இருக்கிற ஒரு பெரிய ஆசிரமத்தில் இருக்காரு. அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? நீங்க சொன்ன மாதிரி பணத்தை வாங்கிட்டு வந்துட்டேன். இதுல 25 லட்சம் இருக்கு. அபிராமி 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 என்கிட்டயே ஆட்டம் காட்டுற பத்தியா? தப்புமா. எனக்கு சேர வேண்டியத ஒழுங்கு மரியாதையா என்கிட்ட கொடுத்திருந்தீங்கன்னா உனக்கு இவ்வளவு பெரிய நஷ்டம் வந்திருக்குமா? என்னவோ பெரிய அறிவாளி மாதிரி ஆர்கே கம்பெனியை தவிர மற்ற சொத்துக்கள் எல்லாம் என் பேருக்கு மாத்தாம உன் தங்கச்சி, அதான் என் மருமக, அவ பேருக்கு மாத்தினிய. ஆர்கே கம்பெனிய எப்ப கேட்டாலும் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி இதோ தரேன் அதோ தரேன்னு ஏமாத்திக்கிட்டே இருந்த. எனக்கே அல்வா கொடுக்குறியா? அபிராமி, உன்னை விட டிராமா ஆடுறதுல நான் பெரிய கில்லாடிமா. உன் வீட்டுக்கு போலீஸ் வந்தது, உன்னை வந்து ஆர்கே பத்தி 4 கேள்வி கேட்டது, என் வீட்டுக்கு சும்மா ஒரு கண் தொடப்புக்காக வந்து என்கிட்ட ஒரு 4-5 கேள்விகளை கேட்டு அத உன் தம்பி பார்த்து உன்கிட்ட சொல்லி எல்லாமே இந்த ஸ்ரீனிவாசனுடைய செட்டப், என்னுடைய நாடகம். நான் தான் இந்த நாடகத்துக்கு ப்ரொடியூசர், டைரக்டர் அண்ட் ஸ்டார். அபிராமி, என்கிட்ட நீ இப்படி நாடகம் ஆடினதுனால உனக்கு எவ்வளவு லாஸ்? ஜஸ்ட் 25 லட்சம். ஆனா இது பத்தாதுமா. உங்ககிட்ட இருந்து இன்னும் கறக்க வேண்டியது நிறைய இருக்கு. மெதுவா கறந்துருவேன். இந்த மனுஷரை நேரத்தோட வர சொன்னா வரவே மாட்டாரு.
என்ன சம்பந்தியமா இவ்வளவு அர்ஜென்ட்டா வர சொன்னீங்க? மறுபடியும் போலீஸ் தொல்லையா? இப்பெல்லாம் எனக்கு காக்கி சட்டையை பார்த்தாலே பெரிய அலர்ஜியா இருக்கு. சொல்லுங்க. இனிமே போலீஸ் நம்மள ஒண்ணும் பண்ணாது. சூப்பர் சம்பந்தி. போலீஸை நல்லபடியா கவனிச்சிட்டீங்களோ? நீங்க வேற ஆர்கே இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. அப்படியா? எங்க இருக்காரு? உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல. இருந்தாலும் நீங்க பலமா ஆள வச்சு தேடி இருக்கீங்க. பரவாயில்ல. அதனால என்ன? என்கிட்ட சொல்லுங்க இப்போ. ஆர்கே எங்க இருக்கான்? ஆர்கே இப்ப பெங்களூர்ல இருக்கிற ஆசிரமத்துல இருக்காரு. இது எனக்கு கிடைச்ச நம்பகமான தகவல். அங்க போய் இந்த ஆள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? தீட்சை எடுக்க போறானா? சம்பந்தமே இல்லாத இடத்துல எல்லாம் இருக்கான். எப்படியோ போயிட்டாரு. நாம விட்டுருவோமா? கண்டுபிடிச்சிட மாட்டோம். ஆமாமா, எவ்வளவு செலவானாலும் கண்டுபிடிச்சிருவோமே. என்னது செலவா? இல்ல, நீங்க ஆள் அனுப்பிச்சு தேடினீங்களே அந்த செலவு, அத சொன்னேன். இல்ல, இந்த நியூஸ் என்ன தானா தேடி வந்தது. எப்படியோ சம்பந்தி, ஆர்கே நல்ல வேலையா கிடைச்சிட்டான். உங்க டென்ஷனை விடுங்க. இப்ப உங்க வேலை என்னன்னா? புரியுது. உடனடியா எங்க ஆள் ஒருத்தனை பெங்களூருக்கு அனுப்பிச்சு ஆர்கே ஃபாலோ பண்ணணும். கரெக்ட். ஆனா ஒரு கண்டிஷன், அவரை இங்க கொண்டு வரணும். புரியுது. ஆர்கே கடத்தி அவரை இங்க கொண்டு வர சொல்றீங்க. அது மட்டும் இல்ல. புரியுது. ஆர்கே கோர்ட்டுக்கு வந்து நமக்கு சாதகமான பதில சொல்லணும். சொல்ல வைக்கிறேன். இந்த விஷயத்தையாவது ஒழுங்கா செய்யுங்க. கவலையை விடுங்க சம்பந்தி. உங்க மனசு திருப்தி அடையும்படி இந்த வேலையை செஞ்சு முடிக்கிறேன். உத்தரவு வாங்கிக்கிறேன். குட் மார்னிங். நல்ல வேலை, நம்ம இடையில ஆடின டிராமா அபிராமிக்கு தெரியல. ஆனா இது பத்தாது, இன்னும் நிறைய ஆட வேண்டியிருக்கு. ஹலோ சாந்தி, நான் தீபா பேசுறேன். ஹலோ தீபா, என்ன ஃபோன்? ஆமா, நான் உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பேசணும். எங்க இருக்கீங்க? ஒரு பிசினஸ் மீட்டிங்காக நான் பெங்களூர் வந்திருக்கேன். சொல்லு என்ன? ரொம்ப நல்லதா போச்சு. உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு. நான் மார்க்கே எங்களை தேடிட்டு இருக்கோம் இல்லையா, அவர் பெங்களூர்ல தான் இருக்காரு. மாமா பெங்களூர்ல இருக்காரா? ஆமா, அங்க இருக்கிற ஒரு பெரிய ஆசிரமத்துல தான் அங்கிள் இருக்காரு. இந்த விஷயம் அபிராமி சீனு கிட்ட சொல்லும் போது நான் கேட்டேன். அவளுக்கு எப்படி தெரியும்? அந்த டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு தெரியாது சாந்தி. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க, நான் கேட்டேன், அவ்வளவுதான். எப்படியோ ரொம்ப சந்தோஷம் தீபா. அத்தை கும்பிட்ட கடவுள் எங்களை கைவிடல. தெய்வமா பார்த்துதான் என்ன இங்க கொண்டு வந்திருக்கு. நான் உடனே மாமா போய் பாக்குறேன். சாந்தி ப்ளீஸ் ஹரி அப். ஏன்னா ஆர்கே அங்கிள் இருக்கிற இடம் அந்த அபிராமி கோஷ்டிக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. ஓகே தீபா, நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ.
பெருமாளே, இது அவர் கட்டின தாலி. இதையே நான் காணிக்கையா போடுறேன். என் கணவரை என்கிட்ட நல்லபடியா சீக்கிரமா செய்வேன். அத்தை, உங்க பிரார்த்தனை பழிச்சிருச்சு. உன் மாமாவை நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் மனசு ஆறும். அத்தை, மாமாவை பார்த்து பேசினதுக்கு அப்புறம் உடனே இந்த சந்தோஷமான விஷயத்தை தெரிவிக்கிறேன். நிறுத்துங்க டிரைவர், ஒரு நிமிஷம். இந்த லெஃப்ட்ல தான் இருக்கும். இந்த லெஃப்ட்ல போங்க. வணக்கம். வணக்கம்மா. உங்களுக்கு என்ன வேணும்? என் பேர் சாந்தி. ஆ, உங்க ஆசிரமத்துல ஆர்கின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை பார்க்கணும். உள்ள போய் நித்திய நிர்மலானந்தான்னு ஒருத்தங்க இருப்பாங்க. சரி, அவங்கள பாருங்க. ஓகே, தேங்க்யூ. ஆ. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், இங்க நித்திய நிர்மலானந்தாங்கிறவங்க? நான் தான். நீங்க? சாந்தி. உங்களுக்கு என்னம்மா வேணும்? நான் ஆர்கேங்கிறவரை பார்க்கணும். அவரை தேடிதான் வந்திருக்கேன். நீங்க கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு சரியான பதில் இவர் தருவாரு. இந்தாங்க. இவங்க சாந்தி. ஆர்கேங்கிறவரை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. உங்களுக்கு லட்சுமணன் சார் தேவையான உதவியெல்லாம் செய்வார். தேங்க்யூ. நாங்க வரோம். ஆர்கே, உங்களுக்கு என்ன வேணும்? நான் அவரோட மருமக. அவர் எங்கதான் இருக்காருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? யார் உங்களுக்கு சொன்னது? அவர் உங்க யாரையும் பார்க்க விரும்பாததுனால அமைதி தேடி இங்க வந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, அவர் இருக்கிற இடத்த யாருக்கும் சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது ராதாகிருஷ்ணன் இங்கதான் இருக்காருன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அவரை காணாம நாங்க தவிச்சிட்டு இருந்ததை பார்த்த அந்த ஆண்டவனே எங்களுக்கு அவர் எங்கதான் இருக்காருன்னு காட்டிட்டாரு. மாமாவை காணின்னு தேடிட்டு இருந்தப்ப ஒருத்தர் மூலமா இங்கதான் இருக்காருன்னு தெரிஞ்சது. நான் அவரை பார்க்கணும். நான் அவரோட அமைதியை குலைக்க விரும்பல. ஆனா அவர் குடும்பத்துல அவர் இல்லாதப்ப ஏற்பட்ட சூறாவளிய நான் சொல்லித்தான் ஆகணும்.
அதுக்காகவாவது அவரை நான் சந்திக்கணும். எப்படியாவது சம்மதம் வாங்குங்க. என் மாமியார் படுற வேதனையும் அவங்க சிந்துற கண்ணீரையும் என்னால சகிச்சுக்கவே முடியல. ப்ளீஸ் அவர்கிட்ட போய் உங்க மருமக வந்திருக்கான்னு சொல்லுங்க. இத பாருமா, நான் சொல்லி பார்க்கறேன். அவர் வரலன்னா என்ன தப்பா எடுத்துக்காத. கடவுள் விட்ட வழி, நிச்சயமா வருவாருன்னு நம்புறேன். சரிம்மா, வா போலாம். தேங்க்யூ. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, நான் உள்ள போய் பேசிட்டு வரேன். சரி. ஆர்கே சார். வா லக்ஷ்மணா. நீங்க இருக்கிற இடம் வெளியில தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. உங்க மருமகளுக்கு நீங்க இருக்கிற இடம் தெரிஞ்சிடுச்சு.